கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே, அதான் 8ஆம் தேதியோ அன்னைக்கோ இல்லை 8ஆம் தேதிக்குள்ளேயோ ரிசல்ட் வந்து அதுக்கு பிஃபோராக கூட வந்துடலாம், அல்லது 8ஆம் தேதி அன்னைக்கு கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வராமல் போனது ஒரு துரதிருஷ்டவசமானது. ஸோ ரொம்பவுமே எதிர்பார்த்துருப்பீங்க. நம்மளுமே பார்த்தீங்கன்னா அந்த தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருந்தோம். பட் அது நடக்கலை. பட் இப்போயும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சைடில் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 19th வருது. ஸோ அதுக்கப்புறமா ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம் ரிசல்ட்டில் வந்து அதே பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் இப்போ ஃபெயில் போட்டாங்க அப்படின்ற ஒரு காண்டில் பார்த்தீங்கன்னா எதுவும் ஓட்டை மாற்றி போட்டுருவாங்க. ஸோ அதனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் சைடில் பெரும்பாலும் பேசுகிற கருத்து இதுவாக தான் இருக்குது. இது ஒரு விஷயம். அப்போ ஏப்ரல் 19க்கு அப்புறம் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அப்படிலாம் கிடையாது, எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபேக்கல்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை கண்டிப்பாக இந்த வாரம் வந்து ரிசல்ட் வந்துடும், கண்டிப்பாக அதாவது உறுதியாக இந்த வாரம் ரிசல்ட் வந்துடும், அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி அன்னைக்குள்ளே ரிசல்ட் வந்துடும், ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும், இல்லை அன்றைக்கே கூட ஏப்ரல் 15ஆம் தேதி அன்றைக்கி கூட ரிசல்ட் வரலாம், வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேக்கல்ட்டி சைடில் மோஸ்ட் ஆஃப் தி ஃபேக்கல்ட்டிஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் ஸ்டூடெண்ட் சைடில் பரவலாக பேசுகிற விஷயத்தையும் அண்டு ஃபேக்கல்ட்டி சைடில் என்ன விஷயம் பேசுகிறாங்களோ அந்த விஷயத்தையுமே, ஸோ ரெண்டு விஷயத்தையுமே கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ எது எப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரொம்பவுமே வெயிட் பண்ணிட்டோம். ஏன்னா எப்போவும் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு, ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக அப்படியே காலங்கள் தாண்டி காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம். நன்றி.